Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 2020 ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பரின் 21வது வினா. 21வது வினாவுல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா உயர் வெப்பநிலையில CH3OH லிக்விட் பிரிகை அடைவதற்கான தாக்கம் தந்திருக்காங்க. அது தொடர்பாக 5 கூற்றுகளை தந்துவிட்டு அந்த கூற்றுகளை சரியானது அன்று தொடர்பாக என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த தாக்கம் என்னன்னு சொன்னா CH3OH லிக்விட் பிரிகடைந்து CO கேஸ் ஆகவும் 2H2 கேஸ் ஆகவும் போகுது. அப்ப அதின் வெப்ப உளுரை மாற்றம் எவ்வளவு தந்திருக்காங்கன்னு சொன்னா +128 கிலோ ஜூல் தந்திருக்காங்க. இப்போ முதலாவது கூற்றை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா CH3OH கேஸ் பிரிகை அடையும் போது உறிஞ்சப்படுகின்ற வெப்பம் 128 கிலோ ஜூல் வெப்பத்திலும் குறைவானதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்றுக்கொள்ளத்தக்க கூற்று. ஏன்னு சொன்னா CH3OH லிக்விட் CH3OH கேஸா போக்குள்ள சிறிதளவு வெப்பம் வழங்க வேண்டி இருக்கும். ஆகவே 128 கிலோ ஜூலை விட குறைவாக காணப்படும். இரண்டாவது கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா CO கேஸ் பிளஸ் 2H2 கேஸ் இந்த வெப்ப உளுரை பெருமானம் CH3OH லிக்விட்டின் வெப்ப உளுரை பெருமானத்திலும் பார்க்க அதிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டும் சரியானது. என்ன தாக்கத்தில் பார்த்தோம்னா வெப்ப உளுரை பெருமானங்கள் +128 கிலோ ஜூல் தந்திருக்காங்க. ஆகவே அந்த கூட்டும் சரியானது. மூன்றாவது விடையை பார்த்தோம்னு சொன்னா CO ஒரு மூல் உண்டாகும் போது 128 கிலோ ஜூல் வெப்பம் வெளியேறுகின்றன்னு சொல்லிக்காங்க. அந்த கூட்டு பிள்ளை. ஏன்னு சொன்னா அகவெப்ப தாக்கமா இருக்கிறதால உறிஞ்சப்படுகின்ற அந்த கூட்டுல வந்திருக்கணும். இப்ப நாலாவது விடையை பார்த்தோம்னு சொன்னா தாக்கின்ற ஒரு மூல் பிரிகை அடையும் போது 128 கிலோ ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுதுன்னு சொல்லிக்காங்க. அந்த கூட்டு சரி. ஏன்னு சொன்னா அகவெப்ப தாக்கம். அஞ்சாவது விடையை பார்த்தோம்னு சொன்னா விளைபொருளில 32 கிராம் உண்டாகக்குள்ள 128 கிலோ ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுதுன்னு சொல்லிக்காங்க. நம்ம அதின் பீசமானத்தை வச்சு கொண்டு பார்த்தோம்னு சொன்னா CO ஒரு மூலும் ஹைட்ரஜன் 2 மூலும் வரும். சார் மூலக்கூட்டு திணிவை வச்சு கொண்டு திணிவை காணலாம். திணிவை கண்டோம்னா CO 28 கிராமும் ஹைட்ரஜன் 4 கிராம் வரும். ஆக 32 கிராம். ஆக 32 கிராம் வரக்குள்ள 128 கிலோ ஜூல் வெப்பம் உறிஞ்சப்படுது. சரி. ஆக நம்ம கேட்ட கேள்வி சரியானது அன்று. ஆகவே மூன்றாவது விடை பிழையானதா இருக்கும். 22வது வினா தவறான கூற்று கேட்டிருக்காங்க. நமக்கு 5 கூற்றுகள் தந்திருக்காங்க. இப்ப நம்ம முதலாவது கூற்றை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது கூற்று நமக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா நைட்ரஜன் இலத்திரன் நாட்ட சக்தி நேரானதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா அதுல இலத்திரன் நிலையமைப்புல 1s2 2s2 2p3 என்ற மாதிரி வரும். ஆகவே அந்த 2p3 பாத்தீங்கன்னு சொன்னா அரை நிரம்பிய நிலையில இருக்குது. ஆகவே அதுக்கு ஒரு இலத்திரனை சேர்க்கிறன்றது அது விரும்பாது. ஏன்னா அதுல உறுதியை இல்லாமக்கி விடும். ஆகவே அதுக்கு நம்ம அப்படி ஒரு இலத்திரனை சேர்க்கணும்னு சொன்னா சக்தியை வழங்கணும். ஆகவே அந்த இலத்திரன் நாட்ட சக்தி நேரானதுன்றது சரியானதா அமையும். இப்ப நமக்கு ரெண்டாவது கூட்டு தந்திருக்காங்க BiCl3 நீர்க்கரசல் ஆக்கக்குள்ள வெள்ளை புல் வடிவு தோன்றும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னா அதுக்கு தாக்கம் இருக்கு. BiCl3 + H2O BiSCl HCl வரும். பார BiSCl வெள்ளை புல் வடிவா இருக்கும். ஆகவே அந்த கூட்டும் சரியானதா இருக்கும். மூன்றாவது சொல்லியிருக்காங்க H2S வாயு ஒட்சியேட்டிங் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னா ஒட்சியேட்டிங் கருவியா தொழிற்படக்குள்ள H + H2 ஆகும். அதே நேரம் தாழ்த்தும் கருவியா தொழிற்படக்குள்ள S2 - S போகும். சோ அந்த கூட்டு நமக்கு சரியானதாக அமையும். நாலாவது கூட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க எச்சியின் வலுவளவு இலத்திரனால் உணரப்படுகின்ற பயன்பாடு கருவேற்றம் 2 விட குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டு பிழையானதா இருக்கும். என்னன்னு சொன்னா பயன்பாடு கருவேற்றம் கணிக்கிறதுக்கான சமன்பாடு புரோத்தண்ட எண்ணிக்கை மைனஸ் உள்ளோட்டு இலத்திரன் எண்ணிக்கை. ஆகவே புரோத்தன் எண்ணிக்கை 2 - 0 2 வரும். ஆகவே 2 வந்திருக்கணும். 2 குறைவான எண்ணுடைய அந்த கூட்டு பிழையானதா இருக்கும். அஞ்சாவது கூட்டு சொல்லிக்காங்க அலுமினியம் உயர் வெப்பநிலையில் நைட்ரஜனோட தாக்கக்குள்ள சடத்துவமான சேர்வை உண்டாக்கும். அது சரி. ஏன்னு சொன்னா ALN உருவாகும். அந்த சேர்வை சடத்துவமானதா இருக்கும். ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விடையாக 4வது விடை அமையும். ஆகவே 2020 ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர் 22வது வினாவுக்கு 4வது விடை சரியானதாக அமையும். 23வது வினா நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொன்னா 298 கெல்வின்ல ஒரு மென்னமிலம் தந்திருக்காங்க. அந்த மென்னமிலம் HA. அந்த மென்னமிலத்தின் செறிவு C டெசிமீட்டர் -3 சொல்லியிருக்காங்க. அதின் அமில கூட்ட பிரிகை மாதிரி தந்திருக்காங்க Ka என்று தந்திருக்காங்க. இப்ப நம்ம கேட்டிருக்காங்க அந்த 298 கெல்வின்ல அதோட pH எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முதலாவது நமக்கு இதுல கூட்டப்பிரிகைக்கான சமன்பாடு தெரியணும். அதை எழுதினோம்னா HA கரைசல் + H2O லிக்விட் அம்புக்குறி அங்க H3O + கரைசல் + A- கரைசல் வரும். இப்ப நம்ம இந்த கூட்டப்பிரிகை சமன்பாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா Ka அப்ளை பண்ணணும். அமில கூட்டப்பிரிகை மாதிரி எழுதணும். அந்த Ka = H3O + கரைசலின் செறிவு A- கரைசலின் செறிவின்கள் HA கரைசலின் செறிவு வரும். இப்ப நமக்கு தெரியும் H3O + கரைசலின் செறிவும் A- கரைசலின் செறிவும் சமம். ஏண்டா P = 1 கொண்டு. ஆகவே நம்ம அந்த Ka க்குரிய சமன்பாடு இப்படி எழுதலாம். Ka = H3O + கரைசலின் ஸ்கொயர்டின்கள் HA கரைசல் எழுதலாம். நமக்கு HA இந்த செறிவு தந்திருக்காங்க C டெசிமீட்டர் -3. ஆகவே H3O + கரைசலுக்கான சமன்பாடு எழுதலாம் √KAC ன்னு எழுதலாம். இப்ப இந்த சமன்பாட்டுக்கு நம்ம மடக்கையை பாவிச்சோம்னு சொன்னா -log H3O + கரைசலின் செறிவு சமன் -half log KAC என்று வரும். ஆகவே pH சமன் -half pKa -half log C என்ற மாதிரி இதுக்கு விடை வரும். ஆகவே 2020 ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர் 23வது வினாவுக்கு முதலாவது விடை சரியானதாக அமையும். இந்த கால்குலேஷனை செய்யறதுக்கு ஒரு முக்கியமான தரவு ஒன்று தந்திருக்காங்க. அந்த தரவு என்னன்னு சொன்னா H2O2 கரைசலின் கனவள வலிமை அதனால் வெளிவிடப்படுகின்ற ஆக்சிஜன் வாயுவின் கனவள வலிமைக்கு சமன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அதை காட்டுற மாதிரியான ஒரு உதாரணம் ஒன்று கீழே தந்திருக்காங்க. நீங்க அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப கேள்விக்கு நம்ம போவோம். கேள்வி என்னன்னு சொன்னா எக்ஸ் எனப்படுகின்ற ஒரு போத்தல்ல H2O2 கரைசலை வச்சிருக்காங்க. அந்த கரைசல் 25 சென்டிமீட்டர் கியூப் தந்திருக்காங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஐதான H2SO முன்னிலையில 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் KMnO கரைசலால நியமிப்பு செய்றாங்க. அப்ப அதோட முடிவு புள்ளி 25 சென்டிமீட்டர் கியூப் வருது. இப்ப நமக்கு கேள்வி என்றா அந்த எக்ஸ் கரைசலின் கனவளவு வலிமை கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு நீங்க ஃபர்ஸ்டா சமன்பாடுகள் எழுதணும். சமன்பாடு என்னன்னு சொன்னா MnO மைனஸ் Mn2+ போகும், H2O2 O2 போகும். இந்த சமன்பாடை நீங்க அமில ஊடகத்துல சமப்படுத்துற மூலம் KMnOக்கும் H2O2க்குமான பீசமானதை பெறலாம். அது 2 வரும். இப்ப நமக்கு KMnOவோட மூல காணணும். மூல என்னன்னு சொன்னா 1 தர 25 தர 10⁻³ மூலன்னு வரும். அப்ப அதை வச்சுக்கொண்டு H2O2 மூல காணலாம், பீசமான வீதம் தெரியும். ஆகவே H2O2 மூல என்னன்னு வரும்னு சொன்னா 5/2 தர 25 தர 10⁻³ மூலன்னு வரும். இப்போ H2O2 கரைசல்னா மூல் தெரியும். H2O2 கரைசல்னா மூல் தெரியும்னு சொன்னா அதோட செறிவை காணலாம். செறிவை காண்றதுக்கு சமன்பாடு போடணும். என்னன்னு சொன்னா 5/2 தர 25 தர 10⁻³ மூலின் கீழ் 25 தர 10⁻³ டெசிமீட்டர் கியூப் வரும். ஆகவே 5/2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் வரும். ஆகவே அலகனோட பார்த்தோம்னா 5/2 மோல் வரும். இனி நமக்கு H2O2 ന്റെ பிரிகைக்கான சமன்பாடு தெரியணும். அந்த சமன்பாடு என்னன்னு சொன்னா H2O2 பிரிகை அடைந்தா H2O மோட் ஆக வரும். அப்ப H2O2க்கும் O2க்குமான பீசமான 2க்கு 1 வரும். ஆகவே 5/2 மோல்னு சொன்னா ஆக்ஸிஜன் 5/4 மோல் வரும். இனி நமக்கு தெரியும் ஒரு மோல்ல 22.4 டெசிமீட்டர் கியூபா இருக்கும் வாயு. என்னன்னு சொன்னா நியம வெப்ப நிபந்தனையில 22.4 மோல் மைனஸ் டெசிமீட்டர் கியூப். ஆகவே 5/4 தர 22.4 28 வரும். ஆகவே இந்த கேள்விக்கு சரியான விட 28. ஆனா சில பிழைகள் காரணமாக கேள்வியில் ஏற்படுத்தப்பட்ட சில தரவுகள் குறைபாடுகள் காரணமாக இந்த கேள்விக்கு ஓல் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ஆகவே தமிழ் மீடியம் நம்ம பேப்பரை பொறுத்தளவுக்கு 4வது விடை இதுக்கு சரியான விடையாக அமையும். 25வது வினா நமக்கு எப்படி வந்திருக்குன்னு சொன்னா ஒரு கரைதிறன் பெருக்கத்தை மையப்படுத்தியதான கேள்வியா வந்திருக்குது. கேள்வி என்னன்னு சொன்னா 298 கெல்வினில MOH2 எனப்படுகின்ற நீரில் அரிதாய் கரையும் உப்பு தொடர்பாக வந்திருக்குது. அதில் pH பெருமானம் நமக்கு தந்திருக்காங்க. எவ்வளவுன்னு சொன்னா 5 தந்திருக்காங்க. இப்ப கேள்வி நமக்கு என்னன்னு சொன்னா MOH2 கரைதிறன் தான் நமக்கு கேள்வி. அதிண்ட கரைதிறன் பெருக்க பெருமானம் தந்திருக்காங்க. எவ்வளவுன்னு சொன்னா 4 தர 10⁻36 மோல் கியூப் டெசிமீட்டர் மைனஸ் 9 தந்திருக்காங்க. இப்ப நம்ம இந்த கேள்வியை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் அதோட சமன்பாடு எழுதணும். அதாவது சமன்பாடு என்னன்னு சொன்னா MOH2 திண்மம் அம்புக்குறி M2+ கரைசல் பிளஸ் 2 OH மைனஸ் கரைசல் வரும். இப்போ இதுக்குரிய KSP குரிய கோவை அப்ளை பண்ணோம்னு சொன்னா KSP சமன் M2+ கரைசல் செறிவு பிளஸ் OH மைனஸ் கரைசல் ஸ்கொயர்னு வரும். இப்போ நமக்கு KSP தெரியும் எவ்வளவு 4 தர 10⁻36 மோல் கியூப் டெசிமீட்டர் மைனஸ் 9 அம்புக்குறி பிளஸ் கரைசல் சரிவு. அங்கால நமக்கு OH மைனஸ் கரைசல் சரிவு தெரியணும். அதுக்கு நமக்கு pH தந்திருக்காங்க. ஆகவே pH பிளஸ் POH நமக்கு 14 தெரியும். ஆகவே அதை வச்சு கொண்டு POH காணலாம் 9 வரும். அப்ப OH மைனஸ் கரைசல் சரிவு தெரியும் 1 தர 10⁻9 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அப்ப எந்த சமன்பாடு அப்ளை பண்ணீங்கன்னா 1 தர 10⁻9 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 ஸ்கொயர் வரும். அதை வச்சு கொண்டு M2+ கரைசலின் கரைதிறனை காணலாம். அது எவ்வளவு வரும்னு கேட்டா 4 தர 10⁻18 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 வரும். என்னன்னு சொன்னா இந்த பேப்பர்ல இந்த விடை இல்லாததால இந்த கேள்விக்கு ஓல் ஆன்சர் கொடுத்திருந்தவங்க. மற்றும்படி இதுக்கான சரியான விடையாக 4 தர 10⁻18 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 சரியாக அமையும். 26வது வினா மின்ரசாயன பாடத்தை மையப்படுத்த இந்த கேள்வி வந்திருக்குது. இந்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா 298 கல்வியில நியம ஐதரசன் மீன்பாய் நியம மக்னீசியம் மீன்பாய் உப்பு பாலம் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒரு நியம கல்வானிகளை அமைச்சிருக்காங்க. அதிண்ட IUPAC பெயர் தொடர்பாக சரியான எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்டா நமக்கு இந்த IUPAC பெயர் எழுதணும்னா எது ஒட்சியேற்றம் அடையும் எது தாழ்த்தல் அடையும் தெரியணும். தாக்கவித தொடர்ல பாத்தீங்கன்னா மக்னீசியத்தை விட ஐதரசன் கீழே இருக்குது. ஆகவே மக்னீசியம் ஒட்சியேற்றம் அடைய போது ஐதரசன் தாழ்த்தல் அடைய போது. இந்த IUPAC பெயரில் எழுதக்குள்ள என்ன சொன்னா பகுதி எண்ணைகளை சரியா கவனிக்கணும். மற்றது இப்ப கரைசல் என்று சொன்னா அந்த பிரேக்கெட்டுக்குள்ள 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் பண்ணும். கேஸ் என்று சொன்னா 180 mm கொண்டு போடணும். இப்ப இந்த சமன்பாடை பார்த்தோம்னு சொன்னா மக்னீசியம் ஒட்சியேற்றப்பட போது. ஆகவே மக்னீசியம் திண்மம் கோடு Mg2+ கரைசல் பிரேக்கெட்டுக்குள்ள 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப். அங்கால உப்பு பாலம் வர தாரதால அதனால நம்ம அதுக்கு டபுள் கோடு போடணும். டபுள் கோடு போடுது அதுக்கு அங்கால என்ன எழுதணும் H+ கரைசல் பிரேக்கெட்டுக்கு 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் கோடு H2 கேஸ் கோடு பிளாட்டினம் திண்மம் என்று போட்டோம்னா இதுக்கான சரியான விடை வரும். ஆகவே 2020ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர்ல 26வது கேள்விக்கு முதலாவது விடை சரியான விடையாக அமையும். 27வது வினா நமக்கு பங்கிட்டு குணத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த கேள்வி வந்திருக்குது. கேள்வி என்னன்னு சொன்னா 298 கேள்வியில டைக்ளோரோமெதேனிற்கும் நீருக்கும் இடையில ஒரு சேதன அமிலத்தின பங்கிட்டுவல் குணத்தை துணிதான் நமக்கு கேள்வியா தந்திருக்காங்க. அதுல டைக்ளோரோமெதேன் 10 சென்டிமீட்டர் கியூப்பையும் நீரின் 50 சென்டிமீட்டர் கியூப்பையும் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த கேள்வி எப்படி செய்யறன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அந்த சேதன அமிலத்தின் மூல காணணும். மூலுக்கு காண்றதுக்கு அதன் செறிவும் கனவளவும் நமக்கு தந்திருக்காங்க. அதாவது 0.2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் செறிவுடைய 50 சென்டிமீட்டர் கியூப் கனவளவுடைய ஒரு அமிலம் தந்திருக்காங்க. சோ அதை வச்சு கொண்டு மூல காணலாம் 10 தர 10⁻³ மோல் வரும். இப்ப என்ன செய்யணும் சொன்னா அந்த பங்கீடு நடந்து முடிய
என்ன செய்றாங்கன்னு சொன்னா டைக்ளோரோமெதேன் கொண்ட கரைசலை வேறாக்குறாங்க. வேறாக்கி போட்டு அந்த நீர் கரைசலுக்கு NaOH சேர்க்காங்க. NaOH எவ்வளவு சேர்க்காங்கன்னு சொன்னா 0.02 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் NaOH இல்ல 10 சென்டிமீட்டர் கியூப் சேர்க்காங்க. இப்ப சேர்த்தோன்னு என்ன நடக்கும்னு சொன்னா அந்த நீர்க்கரைசல்ல இருக்கிற அவ்வளவு அமிலமும் நடுநிலையாக்கப்படும். NaOHக்கும் அந்த அமிலத்துக்குமான பீசமானம் ஒன்று கொண்டு ஆகவே எவ்வளவு NaOH நடுநிலையாக தேவைப்படுதோ அவ்வளவு மூல் அங்க அமிலம் இருந்திருக்கும் நமக்கு தெரியும். இப்ப நமக்கு NaOH மூல் தெரியணும். மூல் எவ்வளவுன்னு சொன்னா 0.02 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் தர 10 தர 10.3 மூல். இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா அதுல மூல கண்டுத்து மொத்த மூல் நமக்கு தெரியும் அமிலம் எவ்வளவுன்னு சொல்லி அந்த மொத்த மூல்ல இருந்து கழிச்சு விட்டோம்டா என்ன வரும் டைக்ளோரோமெதேனுக்குள்ள போன சேதன அமிலத்தின் மூல் தெரியும். அப்ப இது தரவுல வச்சுக்கொண்டு இனி நம்ம கேடிக்குரிய சமன்பாடுல அப்ளை பண்ணோம்னு சொன்னா அதுக்கான விடைக்கு வரலாம். அதாவது சமன்பாடு பார்த்தோம்னா கேடிக்குரிய சமன்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னா டைக்ளோரோமெதேன் படையில சென்ற அமிலத்தின் செறிவின் நீர் படையில காணப்படுகிற அமிலத்தின் செறிவு. டைக்ளோரோமெதேன் படையில காணப்படுகிற செறிவை கணிப்பு எப்படி சொன்னா அதுல ஏற்கனவே அதுல மூல் தெரியும் நமக்கு 9.8 தர 10.3 மூல். அதன் கீழ் 10 தர 10.3 அதாவது 10 சென்டிமீட்டருக்குள்ள காணப்படுது. ஆகவே அதை வச்சுக்கொண்டு அதோட செறிவை கணிக்கலாம். அதே மாதிரி நீரில் கணிச்சோம்னா 0.2 தர 10.3 மூலின் கீழ் 50 சென்டிமீட்டருக்கு 50 தர 10.3 வரும். இதை அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்கு விட எவ்வளவு வரும் 245 வரும். ஆகவே இந்த விட எத்தனையாவது பாத்தீங்கன்னா 5வது விடை சரியானதாக அமையும். ஆகவே 2020ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர் 27வது வினாவுக்கு 5வது விடை சரியானதாக அமையும். 28வது வினா நமக்கு எப்படி வந்திருக்குன்னு சொன்னா தாக்க விதத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு வந்திருக்கு. இதுல ஒரு தாக்கம் நமக்கு தந்திருக்காங்க. அந்த தாக்கம் என்னன்னு சொன்னா C2H4 plus 3O2 2CO2 plus 2H2O. இந்த தாக்கத்தை வச்சுக்கொண்டு தாக்க விதத்தை நம்ம கணிக்கணும். இப்போ என்னன்னு சொன்னா C2H4 இந்த செலவிடப்படுகின்ற வீதம் நமக்கு தந்திருக்காங்க x மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று. இதை வச்சுக்கொண்டு செலவிடப்படுகின்ற ஆக்சிஜன் தாக்க வீதத்தையும் CO2H2 உருவாக வீதத்தையும் நம்ம கணிக்கணும். ஃபர்ஸ்டா தெரியணும் என்னன்னு சொன்னா தாக்க வீதம் தாக்க பீசமானத்துக்கு நேர்விகித சமன் தெரியணும். இந்த தரவு தெரிஞ்சா இந்த கேள்விக்கு இலகுவா விடைக்கு வரலாம். ஆகவே ஆக்சிஜன் செலவிடப்படுகின்ற வீதம் 3x என்றும் CO2H2 ஆகியவருக்கு 2x மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வரும். ஆகவே 2020ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர் 28வது வினாவுக்கு 5வது விடை சரியானதாக அமையும். இந்த 29வது வினா தாக்க வீதம் தாக்க வீத மாறிலிகள் அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு. இப்போ என்னன்னு சொன்னா இதுல ஒரு தாக்கம் நமக்கு தந்திருக்காங்க. அந்த தாக்கம் என்னன்னு சொன்னா m-ம் q-ம் தாக்கி r-ம் z-ம் பெறுதான். இப்போ நமக்கு கேள்வி என்னன்னு சொன்னா அதுல தாக்க வீத மாறிலியை கணிக்கணும். அதுக்கு முதல் நம்ம என்னன்னு சொன்னா இந்த கேள்வியின் தரவுகளை கொஞ்சம் பார்ப்போம். என்ன தரவுகள்னு சொன்னா m-ன் ஆரம்ப செறிவு தந்திருக்காங்க 1 தர 10.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 தந்திருக்காங்க. அதே நேரம் அந்த q-ன் செறிவு தந்திருக்காங்க 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்றும் அந்த டைம்ல இந்த தாக்க வீதம் தந்திருக்காங்க எவ்வளவுன்னு சொன்னா 5 தர 10.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் செகண்ட் மைனஸ் 1 என்று தந்திருக்காங்க. இப்ப m-ன் செறிவை 2 மடங்காக்கக்குள்ள தாக்க வீதம் 2 மடங்கான்னு சொல்றாங்க. அந்த டைம்ல தாக்க வீத மாறிலி எவ்வளவு நமக்கு கேட்டிருக்காங்க. இதை செய்யணும்டா இனி தாக்க வீதத்துக்கான சமன்பாடுகள் இதை அப்ளை பண்ண விடைக்கு வரலாம். அது எப்படி என்று பார்ப்போம். இப்ப தாக்க வீதம் நமக்கு தந்திருக்காங்க 5 தர 10.4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் செகண்ட் மைனஸ் 1 தந்திருக்காங்க. இப்ப m-ன் செறிவை 2 மடங்காக்குள்ள தாக்க வீதம் 2 மடங்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல தாக்க வீத மாறிலி நமக்கு கேட்டிருக்காங்க. இப்ப தாக்க வீத மாறிலிக்குரிய சமன்பாடுகளை நம்ம அப்ளை பண்ண முதல் என்னத்தை ஒன்றை கவனிக்கணும் என்னன்னு சொன்னா m-ன் செறிவு 1 தர 10.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் அதே நேரம் q-ன் செறிவு 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப். m-ன் செறிவை விட q-ன் செறிவு மிக அதிகமா இருக்கிறதால இது மாறிலி என்று கருதுவோம். ஆகவே இது தாக்க வீத சமன்பாடுல இடம் பெறாது. இப்ப நம்ம தாக்க வீத சமன்பாடை அப்ளை பண்ணுவோம். முதலாவது அப்ளை பண்ணும் ஆரம்பத்துக்கு அப்ளை பண்ண மாட்டா 5 தர 10.4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் செகண்ட் மைனஸ் 1 சமன் தாக்க வீத மாறிலியை k என்று எடுத்த மாட்டா k இன்டு அங்கால m-ன் செறிவு போடணும். அதவளவு 1 தர 10.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப். அதின் தாக்க வரிசை நம்ம a என்று எடுப்போம். ஆகவே 1 தர 10.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் a மடங்கு வரும். இப்ப இரண்டாவதா m-ன் செறிவு 2 மடங்காக்குள்ள அதோட தாக்க வீதம் 2 மடங்கான சோ அதுக்குரிய சமன்பாடு அப்ளை பண்ணுவோம். 10 தர 10.4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் செகண்ட் மைனஸ் 1 சமன் k இன்டு 2 தர 10.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் a மடங்கு. அதை வச்சுக்கொண்டு நம்ம a சார்பான தாக்க வரிசையை 1 கணிக்கலாம். இதை கணிச்ச பிறகு ஏதாச்சும் ஒரு சமன்பாடு அப்ளை பண்ணுவோம். இப்ப நான் முதலாவது சமன்பாடு அப்ளை பண்ணேன்டா 5 தர 10.4 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் செகண்ட் மைனஸ் 1 சமன் k இன்டு 1 தர 10.5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் முதலாம் மடங்கு வரும். அதை வச்சுக்கொண்டு நம்ம அதின் தாக்க வீத மாறிலியை கணிச்சோம்னா 50 செகண்ட் மைனஸ் 1 வரும். ஆகவே இதை வச்சுக்கொண்டு நம்ம விடைக்கு வரலாம். என்ன விடைன்னு சொன்னா 2020ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர் 29வது வினாவுக்கு 4வது விடை சரியான விடையாக அமையும். 30வது வினா நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை மையப்படுத்த இந்த கேள்வி வந்திருக்கு. ஒரு தாக்கம் தந்திருக்காங்க. அந்த தாக்கத்துல p, q கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுல நமக்கு தெரியும் பென்சோயிக் அசிட் தந்திருக்காங்க. பென்சோயிக் அசிட்ல இருக்கிற COOH கூட்டம் நமக்கு தெரியும் ஒரு ஏவலகற்று கூட்டம். அது ஒரு மெட்டா வழிகாட்டின்னு தெரியும். அப்ப இதுக்கு நம்ம அலசினேட்டம் செஞ்சோம்னு சொன்னா ஒரு மெட்டாவுல குளோரின் வந்து சேரும். அதான் அந்த p கட்டமைப்பு பாத்தீங்கன்னா படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப அதுக்கப்புறம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் H+H2O போடுறாங்க. அதை போட்ட என்ன நடக்கும்னா தாழ்த்தல் அடைய போகுது. என்ன நடக்கும் COOH கூட்டம் CH2OH தாழ்த்தல் அடையும். ஆகவே இந்த தாக்கங்கள் தெரியும் நம்ம இந்த கேள்விக்கு இலகுவாக விடைக்கு வரலாம். ஆகவே 2020ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர் 30வது கேள்விக்கு 2வது விடை சரியான விடையாக அமையும்.